சித்தர்கள் வந்து ஒவ்வொரு ரூபத்தில் வந்து பேசுவாங்கன்னுவாங்க. இது வரைக்கும் என்கிட்ட அவர் வந்து வண்டாவும் பூனையாகவும் ஒரு புழுவாகவும் வந்து பேசியிருக்கார். அது வந்து முத்திரை பார்த்தீங்கன்னா லிங்கத்தின் அடிப்பாக நம்ம ஆவுடையார்னு சொல்லுவோம். லிங்கத்தில் முகம் இருக்கிற மாதிரி மாலை போட்டிருக்கும். நீங்கள் வழிபாடு பண்ணுற மூலம் ஒரு இதுலேயுமே இந்த முகம் பார்க்க முடியாது. சித்தர் முத்திரையில் மட்டும் நீங்கள் முகம் பார்க்கலாம். அதாவது ஜேசிஎம் சுத்தம் பண்ணும்போது முள்ளும் புதருமா இருந்தது. முள்ளும் புதருமா இருந்த இடத்த சுத்தம் பண்ணி வரும்போது அந்த செவரே தெரியுது. கோவில் செவரு பார்க்கும்போது உள்ளெல்லாம் முள் புதர் பாம்பு ஏகப்பட்ட இதாக இருந்தது. நாங்கள் உள்ளே இறங்கி பார்க்கும்போது உள்ளே போக முடியல. வணக்கம் மக்களே, 360 கனடா மீடியாக்கா நான் உங்கள் கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னா மதுரை மெஜிரா கோர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஆதிசிவன்கிற ஒரு சித்தர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். சித்தர்கள் வழிபட்ட இடம் இது. இது பெரும்பாலும் மதுரையில் இருக்கிற யாருக்குமே அநேகமான பேருக்கு இது தெரியாது. இந்த கோவில் இது ஒரு சந்து மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே இந்த ஏரியாவில் வரதுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். நம்ம வரும்போதே கொஞ்சம் பயத்தோடு தான் உள்ளே வந்தோம். ரொம்ப ஒரு சித்தர்கள் வழிபட்ட ஒரு இடம். இங்கே வந்து சுந்தரானந்தர் சித்தருடைய பீடம் ஒன்று இருக்கிறது. அது போக இங்கே இருக்கிற சித்தர்கள் வழிபட்டதுனால இங்கே இருக்கிற தூணில் ஒரு சிவலிங்கம் அடிச்சிருக்கிறாங்க. அந்த சிவலிங்கம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்து அப்படியே தூணை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கதா சொல்கிறாங்க. இன்னும் பல அதிசயங்கள் அற்புதங்கள் இந்த ஸ்தலத்தில் நடக்குது. வாங்க உள்ளே போய் இந்த நிர்வாகி மற்றும் இங்கே இருக்கிற பக்தர்கள்ட்ட இந்த கோவிலோட சிறப்பு மற்றும் எந்தெந்த நாட்களில் விசேஷங்கள் நடக்கும், இது எக்ஸாக்டாக இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி நீங்கள் வரணுங்கிறத பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். கோவில் வந்து கண்டுபிடிச்சது வந்து இந்த மினி ஒர்க் ஷாப், அதாவது கோச்சு பராமரிப்பு செய்கிறது. இந்த பராமரிப்பு பண்ணுறத வந்து ஜேசிஎம் சுத்தம் பண்ணும்போது முள்ளும் புதருமா இருந்தது. முள்ளும் புதருமா இருந்த இடத்த சுத்தம் பண்ணி வரும்போது அந்த செவரே தெரியுது. கோவில் செவரு பார்க்கும்போது உள்ளெல்லாம் முள் புதர் பாம்பு ஏகப்பட்ட இதாக இருந்தது. நாங்கள் உள்ளே இறங்கி பார்க்கும்போது உள்ளே போக முடியல, அவ்வளோ பாம்பு. சுத்தம் பண்ணுறதுக்கே 2 மாதம் ஆச்சு. உள்ளே போய் பார்த்தா லிங்கம், ஃபஸ்ட் கிளாஸ் லிங்கம், அங்கே மகாபேர் பீடம், உள்ளேயே முள் புதர் பாம்பு. வந்த பாதையெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கே 2 மாதம் ஆச்சு. எங்கள் ரயில்வே ஸ்டாஃப் தான் சேர்ந்து நடத்தி இந்த கோவிலில் வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து ஆதிசிவன் கோவில் ரயில்வே பாத்தியப்பட்டதுன்னு. கலெக்டர் சொல்ல போய் எடுக்கும்போது தான் தெரியுது இது வந்து ரயில்வே கோவில் அப்படின்ட்டு. இந்த புல் புதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கே 2 மாதம் ஆகி நம்ம ரயில்வே ஸ்டாஃப் தான் இதை சுத்தம் பண்ணாங்க. அதனால தெரியுது இந்த ஆதிசிவன் கோவில் பழைய ஓலைச்சுவடி மற்ற ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து ரயில்வே இடம் ஆதிசிவன் கோவில் அப்படின்ட்டு. கலெக்டர் சொல்லி பார்த்தோம், தென்னகர் ரயில்வே சிவன் கோவில் போட்டிருந்தது. அதை பார்த்தா தெரியும் எங்களுக்கு ரயில்வே கோவில். இங்கே வந்து வணங்குறவங்க வேண்டுறது கண்டிப்பாக கிடைக்கும், நடக்கும். அதனால் இப்போ நிறையா பக்தர்கள் இதை பயனடைஞ்சிருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிற ரயில்வே ஸ்டாஃப் தான் இது சேர்ந்து இந்த கோயிலை வெளியே கண்டுபிடிச்சி வெளியே வந்தது. நடப்பாதைலாம் கிடையாது. நடப்பாதைலாம் முள் புதர் தான். அதை சுத்தம் பண்ணுறதுக்கு 2 மாதம். அதுவும் ஒரே ஆள் 8 லட்ச ரூபாய்க்கு இந்த பாதையை போட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் மக்கள் நடந்து வராங்க. இப்போ 2 அன்னதானம் பண்ணுறோம். டெய்லி 7 to 12 தான். டெய்லி நெய்வேத்தியம் அந்த சிறப்பாக இருக்கும். அந்த 2 பிரதோஷம் மட்டும் சாயந்தரம். 2004 நாங்கள் முதல்ல கோயிலுக்குள்ளே வரும்போது கோவில் பராமரிப்பு இல்லாமல் உடைஞ்ச மரக்கதவுகள் இருந்தது, லிங்கம் இருந்தது, அம்மன் பீடம் இருந்தது, உடைஞ்ச நந்தி இருந்தது. நியூஜில் ரோட்லேருந்து வர்ற பாதைகள் பூராமே ரவுடிகள் ஆக்கிரமிப்பு, சாராயம் காய்ச்சின பானைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. இது எல்லாத்தையுமே மீட்டெடுத்து நாங்கள் வழிபாடுக்கு கொண்டு வந்தோம். 2004 வழிபாடு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. வழிபாடு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பழமையான கோவிலில் வழிபாடு நடக்குதுன்னு கேள்விப்பட்டு தொல்லியல் துறையிலிருந்து வர்றாங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு பழமையான கோயிலில் வழிபாடு நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அவங்க வர்றாங்க. அவங்களுடைய நோக்கம் இங்கே கல்வெட்டு இருக்குன்னு. ஆனால் கல்வெட்டு அவங்களுக்கு கிடைக்கலை. தொல்லியல் துறை அதிகாரி 2 முக்கியமான தகவல்கள் எங்களுக்கு சொல்லிட்டு போனார். முதல் தகவல், இங்கே கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அரசமரத்தின் வயசு 800 அப்படிங்கிறாரு. அவருடைய கண் பார்வையிலையும் அனுபவத்திலையும் உத்தேசமாக சொன்னது 800 ஆண்டுகள். சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு கார்பன் டேட்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது பிரகாரம் நம்ம டெஸ்ட் பண்ணால் 800 ஆண்டுகளோடையும் கூட வரும். இந்த அரசமரத்துக்கு முன்னாடி நம்ம கோவிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா, சித்தர் சுந்தரானந்தர் 18 சித்தர்களில் ஒருத்தர் சதுரகிரியில் அகஸ்தியரோடு இருந்துட்டு மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு வந்து இந்த கோவிலை உருவாக்குறார். இந்த கோவிலை உருவாக்கும் போது இந்த இடம் வில்வவனமாக இருந்தது. மதுரையின் பழைய பெயர் கடம்பவனம். மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி அந்த காலத்தில் கடம்ப மரங்களாக இருந்ததுனால மதுரையின் பழைய பெயர் கடம்பவனம். அந்த கடம்பவனத்தில் ஒரு வில்வவனம், அது ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தில் ஒரு மரணசாலை அமைச்சு இந்த கோவிலை உருவாக்குறார். வில்வவனத்தில் உருவான கோவில் அப்படின்றலாம் சுவாமி பேர் வில்வவனேஸ்வரர். அம்மன் மங்களநாயகி அம்மன் மகா மேரு பீடமாக இருக்காங்க. சக்தி பீடம்னு கேள்விப்படுறீங்களே, அது மாதிரி ஒரு சக்தி பீடம் அது. அந்த பீடத்து மேலே சில எதுவுமே பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு. சரி, வழிபாடு பூராமே சக்தி பீடத்துக்கு தான்.
கோவிலுடைய வழிபாடு நேரங்கள் பார்த்திங்கன்னா காலையில் 7லேருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சாயந்தரம் திறக்கிறதில்லை. 2 பிரதோஷம் பண்ணுறோம். 2 பிரதோஷத்துக்கும் 11:45 நட சாத்தி திருப்பி 3:45 நட திறந்து பிரதோஷ பூஜைகள் முடிஞ்சு பிரசாதம் விநியோகம் பண்ணும்போது சாயந்தரம் 6:30-7 மணி ஆயிரும். அது வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். அமாவாசை பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானம் மத்தியானம் 2-2:30 வரைக்கும் நடக்கும். அது வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். பௌர்ணமிக்கு 10 to 12 இங்கே விளக்கு பூஜை நடத்துவோம். விளக்கு பூஜைக்கு கோவில் சார்பாக விளக்கம் கொடுத்து விளக்கு பூஜைக்கு உண்டான சாமான்களும் கொடுத்து விளக்கு பூஜையில் கலந்துக்க வச்சுக்கிடுவோம். விளக்கு பூஜைக்காக தனியாக கட்டணம் கிடையாது. வீட்டிலேருந்து எண்ணெய் திரி விளக்கு எதுவும் கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரம் நம்ம கோவில் உருவாக்கின சித்தர் சுந்தரானந்தர் அவதரித்த நாள். ஸோ வருஷம் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் நம்ம கோவிலில் சித்தர் ஜெயந்தின்னு கிராண்டாக கொண்டாடுவோம். இந்த சித்தர் ஜெயந்திக்கு காலையில் 8 மணிக்கு கணபதி ஹோமம் ஆரம்பித்து எல்லா ஹோமங்களும் பண்ணி சித்தருக்கு தனியாக சன்னதி வச்சுருக்கோம். அவருக்கு சிறப்பான அலங்காரங்கள் அபிஷேகங்கள் பண்ணி அன்னைக்கும் அன்னதானம் பண்ணுவோம். மாதம் ரேவதி நட்சத்திரம் நம்ம கோவிலில் சித்தருக்கு சிறப்பான பூஜைகள் பண்ணி பிரசாதங்கள் நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் விநியோகம் பண்ணுவோம். அடுத்து கோவிலின் ஒரு தனி சிறப்பு, ஒரே கருவறையில் 2 தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். 2 தெய்வங்களையும் நம்ம ஆலயம் மணிக்கு கீழே நின்று பார்த்தால் 2 பேரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம். மூலவர்களுக்கு முன்னால் இருக்கிற நிலையும் தூண்களும் எதுவுமே மறைக்காது. 2 பேரையும் ஒரே நேரத்தில் தரிக்கலாம். இது நம்முடைய கோவிலின் தனி சிறப்பு. வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியன். எனக்கு வயசு 67 ஆகுது. நான் கடந்த 3 வருஷமாக இங்கே இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். டவுனுக்குள்ளே இந்த ஒரு அமைதியான நல்ல கோயில் ரொம்ப அரிது. இங்கே பிரதோஷ வழிபாடு, அமாவாசை, பௌர்ணமி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. கோயில் ரயில்வே நிர்வாகத்தினால் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால 12 மணிக்கு அடைச்சிடுவாங்க. இங்கே போகிறதுனால மன நிம்மதி கிடைக்குது. நீங்களும் பயனடையணும்னு வேண்டிக்கிறேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். நான் இங்கே இருக்கக்கூடிய விகாசா பள்ளியில் வேலை பார்க்குறேன். நான் இந்த கோயில் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி காலையில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஸ்கூலில் பக்கத்தில் கோயில் இருந்துச்சு, அங்கே டெய்லி போவேன். அப்போ இங்கே பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 பேர் இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க. வந்தப்போ இங்கே எல்லாமல்ல சித்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் டெய்லி போய் அங்கே ஐயாவை தரிசனம் பண்ணணும்னு நினைப்பேன், அது முடியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்தே எனக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. அதாவது பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குன்றத விட என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே இங்கே உள்ளே வந்துட்டு போனால் எனக்கு பிரச்சனை இருக்காது. நான் இங்கே காலையில் இங்கே வந்துட்டு போகும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் இதை பெருமைக்காண்டி சொல்லலை, உண்மையிலே காலையில் இங்கே வந்துட்டு போயிட்டேன்னா எனக்கு அந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். நான் அவருடைய நாமத்தை மட்டும்தான் சொல்லுவேன். அந்த நாமத்தை சொல்ல 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 எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குது. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அதனால் இங்கே பிரதோஷம், இந்த பௌர்ணமி, இந்த அன்னைக்கு மட்டும் அது முடிஞ்ச அளவு தொண்டு செய்வேன். சித்தர்கள் ஒவ்வொரு ரூபத்தில் பேசுவாங்கன்னுவாங்க. இது வரைக்கும் என்கிட்ட அவர் வண்டாவும் பூனையாகவும் ஒரு புழுவாகவும் பேசியிருக்கார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருப்பேன். அந்த சமயம் இதை பண்ணால் சரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக இந்த கோயிலுக்கு வந்ததில் எனக்குள்ளே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மார்த்தமாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இதை சிவபக்தர்கள் ஒவ்வொரு சிவாலயத்திலையும் உணர்ந்திருப்பீங்க. இந்த சிவாலயத்தில் என்னால் கூடுதலாக உணர முடியுது. ஏன்னா நம்முடைய கோயிலில் சித்தர் முத்திரை பார்த்திங்கன்னா, லிங்கத்தின் அடிப்பாக நம்ம மாவுடையார்னு சொல்லுவோம். லிங்கத்தில் முகம் இருக்கிறது மாதிரி மாலை போட்டிருக்கும். நீங்கள் வழிபாடு பண்ணுற மூலம் ஒரு இதுலேயுமே இந்த முகம் பார்க்க முடியாது. சித்தர் முத்திரையில் மட்டும் நீங்கள் முகம் பார்க்கலாம். இந்த சித்தர் முத்திரை எந்தெந்த கோவிலில் இருக்கோ அந்தந்த கோவிலுக்கும் சித்தர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் சித்தர் சுந்தரானந்தரால் உருவாக்கப்பட்ட கோவில், சித்தர்கள் நடமாடும் பூமி, சித்தர்கள் போகிற அறிகுறிகள் எல்லாமே கோவில் நிர்வாகிகள் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். சித்தர்கள் நடமாடும் பூமின்றதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. இங்குள்ள தூண்களில் ஒன்றில் நீங்கள் பார்ப்பது போல சிவலிங்கம் ஒரு காலத்தில் இது போல இருந்திருக்கிறது. இப்போது இந்த சிவலிங்கம் சுமார் 2 இன்ச் தூணை விட்டு வெளியே வந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். இது இங்கு நடக்கும் அதிசயங்களில் அற்புதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நான் 22 ஆண்டுகளாக இந்த கோயிலில் திருவிளக்கு பூஜை நடத்துகிறேன். அப்போ ஆரம்பித்ததுலேருந்தே நான் தான், வெளியிலையும் நடத்திக்கிட்டு இருந்தவங்க இப்போ இங்கே தான் முழுக்க நடத்துகிறேன். இங்கே வர்றவங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதை சொல்லுவாங்க. அதை நினச்சி அதுக்கு தகுந்தபடி பொருள் கொண்டு வரவங்க சொல்லுவேன். சில நேரம் முக்கியமான பொருட்களை அதை வச்சு பூஜை செய்யல அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிருக்கு. விரலி மஞ்சள் கிழங்கு இங்கே வச்சு கும்பிட்றவங்களுக்கு ரொம்ப விசேஷம். அது கொடுக்குறவங்களுக்கு
நான் அவங்க பேரை சொல்லி பூஜை பண்ணுவோம். திருவிளக்கு வழிபாட்டுக்கு பெண்கள் வந்து 10 மணிக்குள்ளே வந்தால் போதும், எந்த ஜாமானும் கொண்டு வர வேண்டியதில்லை. இங்கேயே திருவிளக்கு நாங்கள் கொடுப்போம், விளக்கும் கொடுக்குறோம். கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டாங்கன்னா விளக்கு அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். விளக்கு கொடுத்து பூஜை ஆரம்பித்து 1 ஹவர் வேகமாக போகும் பூஜை. 1 மணி நேரத்தில் பூஜை முடிப்போம். 12 மணிக்கு பூஜை நிறைவு பண்ணுவோம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் திருவிளக்கு வழிபாடு நடக்கும். பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம், பெண்கள் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் நல்லா கிடைக்கிது. சேவை தான் முக்கியம். அவங்க சேவை செய்கிறவங்களுக்கு இறைவன் எதிர்பார்க்கவே மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்பு வந்துடுது. கல்யாண பிரச்சனை போக பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ பூரா தீருது. இங்கே வர்றவங்களுக்கு வீடு, எங்கள் எல்லாருக்குமே சொந்த வீடுகள் இருக்குது. இங்கே வந்து ஈடுபட்டவங்க எல்லாருக்குமே வீடு அமையணும்னு நினைக்கிறவங்களுமே வந்து மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சித்தர் பூஜைக்கும் வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவிலின் சிறப்பு, இன்னொரு சிறப்புன்னா இந்த வில்வம் வந்து மகா வில்வம். இந்த வில்வம் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க. 5 இலை 6 இலை 7 இலை உள்ள வில்வம் இது. அதனால இவருடைய பேரே வில்வ வனேஸ்வரர். ஆதிசிவன் கோவில் வில்வ வனேஸ்வரர் ரொம்ப சிறப்பான வில்வம். இந்த வில்வம் மகா வில்வம். இது பாருங்க 5 இலை 7 இலை இருக்கும். தெப்பக்குளத்துலேருந்து வரோம், மதுரை தெப்பக்குளத்துலேருந்து வரோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துகிட்ருக்கோம். இங்கே கோயிலுக்கு வர்றதுலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது, மாற்றம் இருக்குது, நல்ல வைப்ரேஷன் இருக்குது. இங்கே கோயிலுக்கு வந்தோம்னா சாமி கும்பிட்டோம், ஒரு நல்ல மன அமைதி கிடைக்கிது. எல்லாமே நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ எங்களுக்கு. அதனால் தொடர்ச்சியாக எப்போயுமே வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துகிட்டு இருக்கோம். நான் ஒரு 2 வருஷமாக வந்துருக்கேன். சித்தர் சுந்தரானந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். மாதம் வர ரேவதி நட்சத்திரத்தில் காலையில் 10 மணிக்கு ஒரு சிறப்பு பூஜை நடக்கும். இந்த அபிஷேகம் அலங்காரம் தீபம் நடக்கும். இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணினாவே அவங்க தனி சிறப்பு, ஒரு வைப்ரேஷன் இருக்கும். மற்ற கோவில் இல்லாத வைப்ரேஷன் இந்த கோவில் இருக்கும். காலையில் 10 மணிக்கு மாதம் ரேவதி நட்சத்திரம் காலையில் 10 மணிக்கு வந்துடணும். வந்தால் அவங்களுக்கு சிறப்பு அம்சம் இருக்கும். கோவில் வந்து கண்டுபிடிச்சது வந்து இந்த மினி ஒர்க் ஷாப், அதாவது கோச்சு பராமரிப்பு செய்கிறது. இந்த பராமரிப்பு பண்ணுறத வந்து ஜேசிஎம் சுத்தம் பண்ணும்போது முள்ளும் புதருமாக இருந்தது. முள்ளும் புதருமாக இருந்த இடத்த சுத்தம் பண்ணி வரும்போது அந்த செவரே தெரியுது. கோவில் செவரு பார்க்கும்போது உள்ளெல்லாம் முள் புதர் பாம்பு ஏகப்பட்ட இதாக இருந்தது. நாங்கள் உள்ளே இறங்கி பார்க்கும்போது உள்ளே போக முடியலை, அவ்வளோ பாம்பு. சுத்தம் பண்ணுறதுக்கே 2 மாதம் ஆச்சு. உள்ளே போய் பார்த்தா லிங்கம், ஃபஸ்ட் கிளாஸ் லிங்கம், அங்கே மகாபேர் பீடம், உள்ளேயும் முள் புதர் பாம்பு. வந்த பாதையெல்லாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கே 2 மாதம் ஆச்சு. எங்கள் ரயில்வே ஸ்டாஃப் தான் சேர்ந்து நடத்தி இந்த கோவிலில் வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து ஆதிசிவன் கோவில் ரயில்வே பாத்தியப்பட்டதுன்னு. காட்ராஜில் போய் எடுக்கும்போது தான் தெரியுது இது வந்து ரயில்வே கோவில் அப்படின்ட்டு. இந்த புல் புதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கே 2 மாதம் ஆகி நம்ம ரயில்வே ஸ்டாஃப் தான் இதை சுத்தம் பண்ணாங்க. அதனால தெரியுது இந்த ஆதிசிவன் கோவில் பழைய ஓலைச்சுவடி மற்ற ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து ரயில்வே இடம் ஆதிசிவன் கோவில் அப்படின்ட்டு. கலெக்டராக சொல்லி பார்த்தோம், தென்னக ரயில்வே சிவன் கோவில் போட்டிருந்தது. அதை பார்த்தா தெரியும் எங்களுக்கு ரயில்வே கோவில். இங்கே வந்து வணங்குறவங்க வேண்டுறது கண்டிப்பாக கிடைக்கும், நடக்கும். அதனால் இப்போ நிறையா பக்தர்கள் இதை பயனடைஞ்சிருக்காங்க.